இப்பலாம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே எப்படியப்ப ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவனே ஒரு ரிவ்யூ, படம் முடிஞ்சவனே ஒரு ரிவ்யூ, பப்ளிக் ரிவ்யூன்னு சொல்லி படம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே படத்துல என்னென்ன சஸ்பென்ஸ் இருக்கு, படத்துல நிறை குறை என்ன இருக்கு அப்படின்றத பத்திலாம் யூடியூபர்ஸ் போட்டு உடைச்சிடுறாங்க. இதன் காரணத்தினாலதான் தயாரிப்பாளர் சங்கமுமே இனிமேட்டுக்கு யாருமே தியேட்டர்ல போயிட்டு ரிவ்யூ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முடிவுக்கு ஆதரவு கொடுத்து தான் பேசியிருக்காரு இயக்குனர் பார்த்திபன். ஓகே, என்ன நடந்திருக்கு, பார்த்திபன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். கங்குவா படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ் சினிமா உலகமே கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலத்துல தயாரிப்பாளர்களே பப்ளிக் ரிவ்யூக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கங்குவா படத்தோட தோல்விக்கு FDFS முடிஞ்ச உடனே ரசிகர்கள் கொடுத்த விமர்சனம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. படத்தை பார்த்த சூர்யாவோட மனைவியான ஜோதிகாவில இருந்து இசைத்துறையில ஆஸ்கர் வாங்கின ரசூல் பூக்குட்டி வரைக்குமே படத்தோட இசையை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தோட திரைக்கதை பத்தியுமே பலருமே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்படியான சூழல்ல தான் படத்தை பத்தின விமர்சனங்களை யூடியூபர்ஸ் வெளியிட தடை அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. FDFS முடிஞ்சு வெளியே வர ரசிகர்கள்ட்ட எந்த ஒரு பப்ளிக் ரிவ்யூ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியுமே தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்திருக்காங்க. இது தொடர்பா தான் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான பார்த்திபன் அவரோட கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்கத்துல நானும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதுனால தயாரிப்பாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நானுமே உடன்படுறேன். நம்ம ஒரு பொருளை தயாரிச்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி பார்த்துட்டு மக்கள் தான் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். அது சோப்பா இருந்தாலும் சரி, ஷாம்பா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி. ஆனா சினிமாவில் அப்படியான வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. மக்கள் வந்து படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. படத்துக்கான விமர்சனங்கள் இருக்கணும். என்ன பொறுத்தளவுக்கு படத்துக்கான விமர்சனம் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கிறது நல்லது. எத்தனை சின்ன படங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் ஓடி இருக்கு. பல சின்ன படங்கள் விமர்சனமே இல்லாம கூட ஓடி இருக்கு. ஒரு சில இயக்குனர்கள் நம்ம படத்துக்கு இன்னும் கொஞ்சம் விமர்சனம் இருந்திருந்தா நல்லா ஓடி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது சரிதான். மோசமான விமர்சனங்களால தான் தயாரிப்பாளர்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அண்மையில திரைப்பட உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணியன்ல தொடங்கி தயாரிப்பாளர் தனஞ்சயன் வரைக்குமே ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு எடுக்கிற படத்தை ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிகிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு. மற்ற பொருட்களை மக்கள் இப்படி விமர்சிக்க முடியாது. விமர்சனத்தால தான் ஒரு படம் ஓடுது அப்படின்னா அந்த படம் ஓடவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்திபன் அவர்கள் சிறப்பா பேசியிருக்காரு.